ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம் நேற்று போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நாளைய தரிசனத்துக்கு உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி கேன்சல் பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்கிழமைக்குண்டான இந்த 2 டோக்கன் தரிசனமும் உண்டு, நாளைக்கு கொடுப்பாங்க. இப்போ சொன்ன இடங்களில் பக்தர்கள் வெயிட் பண்ணுறதை பொறுத்து தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறதுனால எந்த டைமில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்கங்கிறது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்கணும் இன்றைக்கி நாளைக்குன்னா பெஸ்ட்டு டைரெக்டாக திருமலைக்கு போய் டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 15லேருந்து 18 மணி நேரம் ஆகும். சிலா தோரணம் தாண்டி க்யூ இருக்குது அப்படின்னு அஃபிஷியலாக டிடிடியில் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஹவர்ஸ் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அந்த க்யூவில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு சுவாமி பார்க்கலன்னு ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். வரும்போதே மறுபடியும் எத்தனை மணிக்கு வந்தால் அனுமதிப்பீங்கன்னு ஒரு தடவை கேட்டுக்கோங்க. அவர் சொன்னால் அந்த டைமில் போங்க. அப்படி எதுவும் சொல்லலைன்னா உங்கள் டோக்கனில் போட்டிருக்கிற டைம்லேருந்து 1 hour பிஃபோர் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் W4 கேட் கிட்ட ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி கூட கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்து வரலாம். அந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் மொபைல் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் கிடையாது. ஸோ பில்கிரிம் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸில் தான் நம்ம ஃப்ரீ லாக்கர் எடுத்து அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நைட்லேருந்தே பக்தர்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா கீழ் திருப்பதியில் கவுண்டர் நாளைக்கு கடையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது டோக்கன். அது பக்தர்கள் வெயிட் பண்ணுறதை பொறுத்து தான். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நேற்று டோக்கன் வாங்கியிருப்பாங்கள்ல அவங்களுக்கு டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணுமானா அந்த ரூல் கிடையாது. அலிப்பிரி நடைபாதை காலையில் 5 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும். கார் ஜீப் பஸ் மலை ஏறும் இறங்கும் பாதை காலையில் 3 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. நீங்கள் பஸ்ஸில் போனோன்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸு 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அது கீழேருந்து மேலே போகிறதா இருந்தாலும் சரி, மேலேருந்து கீழே இறங்குறதாலும் சரி 2:30 மணிக்கே காலையில் பஸ்ஸில் உட்காரத்துக்கு அனுமதிப்பாங்க. அடுத்து லாஸ்ட்டு பஸ் கேட்குறீங்க 11:45க்கெல்லாம் சீட்டில் உட்கார மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் திருமலையிலேருந்து கீழ் திருப்பதிக்கு வரதா இருந்தாலும் சரி, இல்லை மலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி. ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும் கொடுக்குறாங்க. மலை மேலே ஸ்டே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தவங்க ஆதாரோட கீழே நின்று ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட்டாக இருக்கும். சாவி கொடுக்குறப்போ நம்ம 2 பேர் இருக்கமான்ட்டு அவசியம் செக் பண்ணுவாங்க. அதே ரூல் தான் கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ரூம்ஸ் இருக்குது அப்படின்னா மத்தியானம் 3 மணி வரைக்கும் கூட கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. எகெயின் சாயந்தரம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி மினிமம் ரூம்ஸ் கொடுப்பாங்க. அவைலபிலிட்டியை பொறுத்து கவுண்டர் நைட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம் நேற்று போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. குறிப்பாக டோனார் தர்ஷன் ரிலேட்டடாக நேற்று நைட்டு 12 மணி வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் டொனேஷன் பே பண்ணியிருக்கிறீங்க ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனார்ஸில் அப்படின்னா அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அந்தந்த அமௌண்ட்டுக்கு உண்டான ப்ரிவிலேஜஸ் அப்படியே இருக்கும். ஜூலை 15 அதிகாலை 00:01 நிமிடத்துலேருந்து டொனேஷன் பே பண்ணுறவங்களுக்கு உண்டான ப்ரிவிலேஜஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் புதுசாகவும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 1 லட்சம் இனிமேல் நம்ம டொனேஷன் பே பண்ணால் அதுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனம் தான் தரிசனம் கியூ. 2 லட்சம் பே பண்ணால் சுபதம் என்ட்ரி தரிசனம் கியூ. அந்த மாதிரி 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சத்தை ஒரு கேட்டகரியாகவும், 10 லட்சத்துலேருந்து 25 லட்சத்தை ஒரு கேட்டகரியாகவும், 50 லட்சம் 75 லட்சத்தை ஒரு கேட்டகரியாகவும், 1 கோடி 1.5 கோடியை ஒரு கேட்டகரின்ட்டு ஒரு லட்சத்துக்கும் ஒரு ப்ரிவிலேஜஸ் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக போர்ட்டலில் அப்டேட் பண்ணலை. அண்ட் நியூஸில் பார்த்தேன் இனிமேல் 20 வருஷத்துக்கு தான் இந்த ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறதும் பார்த்தேன். இருந்தாலும் டிடிடியில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லட்சத்துக்கும் என்னென்ன ப்ரிவிலேஜஸ் கொண்டு வந்திருக்காங்க மாற்றம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. நேற்று நைட்டு 12 மணி வரைக்கும் ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ண ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸில் உண்ட டோனர்ஸுக்கு உண்டான ப்ரிவிலேஜஸ் அப்படியே தான் கண்டினியூ ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜூலை 15 அதிகாலை முதல் டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு உண்டான ப்ரிவிலேஜஸ் மாறுது. பொறுமையாக வெயிட் பண்ணி எல்லா ப்ரிவிலேஜஸும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இனிமேல் பே பண்ணுறதா இருந்தால் பே பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு எந்த விதமான ப்ரிவிலேஜஸ் வேணும், அதுக்குண்டான டொனேஷன் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணனா உடனே ஷேர் பண்ணுறேன். திருமலாவில் எஸ்எஸ்டி டிக்கெட் ஹோல்டர்ஸ் வெயிட் பண்ணுறதுக்காக எல்லா ஃபெசிலிட்டிஸோட க்யூ லைன்ஸ் அண்ட் ஷெட்டு கட்ட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஆழ்வார் டேங்க்கு கிட்ட. அண்ட் டிபிசி ஏடிசி ரெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற பழைய பில்டிங் இடித்து புதுசாக டோனாஸ் மூலமாக கட்ட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. குமரதரா பசுபதரா டேம்லேயும் 2 பிரிட்ஜு கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. 2027க்கு உண்டான டைரிஸ் கேலண்டர்ஸோட பிரிண்ட்டு அப்ரூவ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒண்டிமிட்டா கோயிலில் நிறைய ஃபெசிலிட்டிஸ்க்காக நிதி ஒதுக்கியிருக்கிறதாகவும் வேறு டிபார்ட்மெண்ட்டோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் நிதி ஒதுக்கியிருக்கிறதும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ப்ரெஸ் ரிலீஸில். டெய்லி காலையில் 8 மணி போல் ஆல்ரெடி ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் மட்டும் புக் பண்ணுற மாதிரி 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. மத்தியானம் 1 மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். அது இன்றைக்கி ஓப்பன் ஆனதில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் கூட இருக்குது சில டேட்ஸுக்கு. காலையில் புக் பண்ணிவிட்டா சாயந்தரமே பெருமாளை தரிசனம் செய்திடணும். என்றைக்கு நம்ம புக் பண்ணுறோமோ டெய்லி காலையில் 9 மணி போல் இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன் அண்ட் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு லாகினில் 4 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். அகெயின் 1 மணிக்கு இதே கரண்ட் டேட் புக்கிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எவ்வளோ கோட்டானா காலையில் 8 மணிக்கு 300 டிக்கெட்ஸில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதில் இதில் கொடுப்பாங்க. ஸோ 8 மணி 9 மணி 1 மணிக்கு எதில் நம்ம புக் பண்ணாலும் அன்றைக்கு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை 4 மணி போல் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷனில் சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். கிட்டக்குள்ளே சேர்க்குறன் படி வரைக்கும். இதுக்கு அக்காமடேஷன் ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. ரீஷெடியூல் ஆப்ஷன் இனிமேல் எதுக்குமே கிடையாது. ஆன்லைனில் கொடுக்கறது தான் இது. ஆஃப்லைனில் திருமலா திருப்பதியில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்கறது கிடையாது. திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுக்குறாங்க. டெய்லி காலையில் 7 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 200 டிக்கெட்ஸ் அதுக்கு நம்ம போர்டிங் பாஸ் எல்லாம் காமிச்சு வாங்கிக்கணும். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 75,485 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.36 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 30,939 பேர். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 3.70 லட்சம் லட்டுக்கள். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.99 லட்சம் பக்தர்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3,928 பேர். நோட் பண்ணிக்கோங்க, கீழ் திருப்பதியில் இன்றைக்கி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு எந்த டைமில் கொடுப்பாங்கங்கிறது எக்ஸாக்டாக தெரியாது. ஏன்னா பக்தர்கள் வெயிட் பண்ணுறத பொறுத்து தான் டோக்கன் கொடுப்பாங்க. சுவாமி தரிசனம் பார்க்கணுன்னா டைரக்ட் சரவ தரிசனம் கீழே ஜாயின் பண்ணிக்கலாம். 15லேருந்து 18 மணி நேரம் ஆகும்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான ப்ரிவிலேஜஸ் இன்றைக்கி அதிகாலையிலேருந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன சேஞ்சஸ் செய்திருக்காங்கிறது அஃபிஷியலாக போர்ட்டலில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயில் வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து மற்ற கோயில் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறது நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.